வணக்கின் மேலே இன்றைக்கி நம்ம எதை வச்சு பார்க்குறோன்னா தென்னாலிராமன் கதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அதிசய குதிரைங்க. கிருஷ்ணன் தேவராயரின் படைகள் குதிரையும் படை ஒன்று குதிரைப்படை வலிமை உள்ளதாக இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையை அதற்கும் தீனி போடுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டம் வைத்து வளர்த்தனர். அதேபோல் தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தென்னாலிராமனும் ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் கெல்வி கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான். அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சனமாக இருந்தது. குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தை தன்னாலும் நன்கு உண்டு கொடுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார். மன்னர் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன. மன்னர் குதிரைகளை பாராட்டினார். குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கிருந்த தென்னாலிராமனை அழைத்து, உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார். அதற்கு தென்னாலிராமனோ, என் குதிரை மிகவும் மூட்டத்தனமாக இருக்கிறது, அதை என்னால் அடக்க முடியவில்லை, அதனால் நான் இங்கே கொண்டு வர இல்லை என்றான். குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள், அவரிடம் நான் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான். இதை உண்மை என்று நம்பி மன்னர் குதிரைப்படை தலைவனை தென்னாலிராமன் அனுப்பினார். குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு. குதிரை படை தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார். உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவி பிடித்து கொண்டது. வலி பொறுக்கப்பட்ட மாட்டாத குதிரை படை தலைவர் இவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லையே. இச்செய்தியை மன்னருக்கு எட்டியதும் மன்னர் உண்மையிலே இது மொட்டை குதிரைதான் இருக்கும் என்று எண்ணி தென்னாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார். அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படை தலைவரின் தாடி சிக்கி இருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்க செய்தார். பின்னர் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பது கூட சத்தியேட்டு இருந்ததை கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தென்னாலிராமனிடம் கேட்டார். அதற்கு தென்னாலிராமன், இவ்வாறு சத்தியேற்ற இருக்கும் போதே குதிரையை படைத்தடியை கவி கொண்டு விடமாட்டேன் என்கின்றது. நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படைத்தலைவரின் கதி அதோ கதிதான் ஆகி இருக்கும் என்றான். இதை கேட்ட மன்னன் கோபத்திலிருந்து சிரித்து விட்டார். பின்னர் தென்னாலிராமனை மன்னித்து விட்டார். அரசவை விகட கவியாக்குதல். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அமர்களப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் கூடியிருந்தனர். தென்னாலிராமனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது. வேறு ஊரிலிருந்து வந்த தத்துவஞானியை பார்த்து விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார். தத்துவஞானி இறுதியில் மாயை தத்துவம் பற்றி பேசினார். அதாவது நாம் கண்ணால் காண்பது மாயை, உண்பது மாயை என்று சொன்னார். தென்னாலிராமன் எழுந்து நின்று, ஐயா, நாம் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்றார். வித்தியாசம் இல்லை என்றார். அதை சோதிக்க தென்னாலிராமன் அரசரிடம் விருந்து ஏற்பாடு செய்ய சொன்னார். விருந்து ஏற்பாடு ஆயிற்று. அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினார். தத்துவஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது என கட்டளையிட்டனர். தத்துவஞானி தன் தவறை உணர்ந்தார். இதை பார்த்த அரசர் தென்னாலிராமனின் திறமையை பாராட்டி பரிசீலித்து அன்றிலிருந்து அவரை அரசவை விகட கவி ஆக்கினார். அரசின் கொட்டாவி. திருமாலம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயரின் துணைவியாருள் ஒருவர். அவர் அடிக்கடி கொட்டாவியை விட்டு கொண்டே இருப்பார். அது பழக்கமாகி விட்டது. ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவில்லை.
அன்று இரவு அரசர் ஆசையோடு நெருங்கி சென்ற போது அவள் கொட்டாவை விட்டு கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவள் முகத்தை பார்க்கவே மன்னருக்கு பிடிக்கவில்லை. அன்றிலிருந்து அவளுக்கு பக்கம் செல்வதையே மன்னர் தவிர்த்து வந்தார். அம்மையாருக்கு இது மிகுந்த வேதனை தந்தது. வருத்தத்துடன் இருந்த அம்மையாரை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது என்று விசாரித்தார். அம்மையாரே, நான் கொட்டாவி விடுவது பிடிக்காமல் எனது இருப்பிடத்திற்கு மன்னர் வருவதை நிறுத்திவிட்டார். எனக்கு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வருந்தினார். தெனாலிராமன் இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக அம்மையாருக்கு வாக்கு கொடுத்தார். ஒரு நாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசை காண வந்தனர். அப்போது தெனாலிராமனும் அரசனுடன் இருந்தான். அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசுடன் விவாதித்து கொண்டிருந்தான். தெனாலி ராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து, பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யார் கொட்டாவி விடக்கூடாது என்றான். தெனாலிராமனோ, விடாமல் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவியை விடவே கூடாது, அப்போது தான் பயிர் நன்றாக வளரும் என்றான். மன்னரும் கோபம் வந்துவிட்டது. ராமா, இது என்ன வினோதம்? ஒரு விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்றார். வேற என்ன மன்னா, உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோபம் வருவது போல பயிருக்கு முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்து கொள்ளாதா? கேவலம், கொட்டாவியால் ஒரு வாழ்க்கை நாசமாக போண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் தெனாலிராமன். மன்னருக்கு தெனாலிராமன் சூசகமாக என்ன சொன்னார் என்று புரிந்து போனது. அப்போதே, கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்து கொண்டேன் என்று வருந்தினார். தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக தகுந்த நேரத்தில் அதை புரிய வைத்தான் என்பதையும் எண்ணி மகிழ்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகள் பல அளித்து மகிழ்ந்தார்கள். காளியிடம் வரம் பெற்ற கதை. ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன் குடும்பத்தில் பிறந்தார் தெனாலிராமன். இளமையிலே தன் தந்தை இறந்தார். அதனால் அவரும் அவனுடைய தாயாரும் தென்னாலி என்னும் ஊரில் வசித்து வந்தனர். அவருடைய தாய் மாமன் ஆதரவில் தான் வாழ்ந்து வந்தார்கள். தெனாலிராமனுக்கு படிப்பு என்பது ஒரு வேப்பங்காயாக கசந்து இருந்தாலும் அவர் மிகவும் புத்திசாலியானவர், நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் தந்தை இறந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தெனாலிராமனை காண ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார். அதன் பிறகு அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றார். அதன்படியே ராமனும் கோயிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கினார். இரவு பகல் பாராமல் ஜெபித்தாள். உடனே காளி அவர் எதிரே தோன்றினாள். உனக்கு என்ன வேண்டும் என கோபமாக கேட்டாள். காளி அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதுவாரே கேட்டான். தாயே, என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகின்றேன். உடனே காளி, உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வம் வேண்டுமா என்றாள். ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்றான். பிறகு காளி 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தாள். அதை ராமனிடம் தந்தாள். காளி, ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. ஆனால் நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தான் குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த பாலை மட்டும் கூறி என்றாள். புன்னையுடன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன் என்றான். நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சிறிது நேரம் யோசித்து விட்டு பிறகு சற்றென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்து பாலை குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் என்னை ஒரு கன்னத்துள்ள பாலைத்தான் நான் குடிக்க சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தான் குடித்தேன் என்றான். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே என்றான்.
உடனே காளி மிகுந்த ராமனுக்கு வரம் தந்தாள். ராமா, நீ புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்ற பெயரை பெறுவாய் என்று கூறி மறைந்தார். ராமன் விகடகவி என்ற பெயரை திருப்பி படித்தாலும் விகடகவி என்று வருகிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தான். நீதி மதியால் எதையும் வெல்லாம் புத்தியலவர்கள் எங்கும் சென்றாலும் தன் திறமையினால் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். கிடைத்ததில் சமபங்கு. ஒரு நாள் கிருஷ்ணதேவர் அரண்மனையில் கிருஷ்ணன் லீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார். தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விடுமோ என எண்ணி தெனாலிராமனை மட்டுமே உள்ள விட வேண்டாம் என்று வாயிற்காவலரிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். ஆனால் தெனாலிராமன் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். உள்ளே செல்ல முற்பட்ட தெனாலிராமனை வாயிற்காவலர் தடுத்து நிறுத்திவிட்டான். இந்நிலையில் தெனாலிராமன், ஐயா, என்னை உள்ளே செல்ல அனுமதித்தால் என் திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும், அதில் பாதி உனக்கு தருகிறேன் என்றான். இதை காவலாளி முதலில் சம்மதிக்க விட்டாலும் பிறகு சம்மதித்து விட்டான். இதை போல் இன்னொரு வாயிற்காப்பவனும் சம்மதித்து விட்டான். பிறகு தெனாலிராமன் ஒருவருக்கு தெரியாமல் உள்ளே சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டான். அப்போது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி கோபிகளிடம் அடி வாங்கும் காட்சி நடைபெற்று கொண்டது. உடனே தெனாலிராமன் பெண் வேடமணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் அணிந்தவனை கொம்பால் அடித்தான். இதை பார்த்த மன்னர், பெண் வேடமிட்டும் உள்ள தெனாலிராமனை ஏன் இவ்வாறு செய்தாய் என்றார். அதற்கு தெனாலிராமன், கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ மத்தடி பட்டிருக்கிறான், இப்படியா இவன் போல் அவன் அலைனான் என்றான். இதை கேட்ட மன்னர் தெனாலிராமன் மீது கடுகோபம் கொண்டு 30 கசையடி தருமாறு உத்தரவிட்டார். இதை கேட்ட தெனாலிராமன், அரசே, இப்பரிசை எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பரிசை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்று நாம் 2 வாயிற்காப்பவன்களிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றான். அதனால் இந்த பரிசை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தாருங்கள் என்றான். உடனே மன்னர் அவ்விரவையும் அழைத்து இது குறித்து விசாரித்தார். அவ்விரும் உண்மையும் ஒத்துக்கொண்டதால் அவருக்கு இருவருக்கும் தலா 15 கசையடி தருமாறு உத்தரவிட்டார். மேலும் தெனாலிராமன் தந்திரத்தை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார். சூடுபட்ட ஒரு புரோகிதர்கள். மன்னர் கிருஷ்ணன் தேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தாயின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். வைத்தியர் அழைத்து உடலை பரிசோதிக்க செய்தார். பரிசோதனை செய்த வைத்தியரும், தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோகம் சென்றிடுவார்கள் என்று கூறினார். இதனால் மன்னர் வேதனையற்றார். பிறகு தன் தாயிடம், அம்மா, உங்களுக்கு சாப்பிட எதுவும் மிகவும் ஆசையாக இருக்கிறதா என்றார். அதற்கு அந்த தாய், மாம்பழம் தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலமெல்லாம் இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வருவதற்கு ஏற்பாடு செய்தார். மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அந்த தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தனது தாயார் மரணம் அடைந்தது எண்ணி மன்னர் மிகவும் வேதனை அடைந்தார். அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தி அடைய தங்கத்தால் 108 மாங்கனியை 108 புரோகிதர்களுக்கு தர வேண்டும் என்றார். சரி என்ற மன்னர் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயார் ஆனது. அவற்றை 108 புரோகிதர்களுக்கும் மன்னர் கொடுத்தார். இச்செய்தி தெனாலிராமனுக்கு வேதனை அளித்தது. ஒரு புரோகிதர்களுக்கும் தக்கம் பாடம் கற்பிக்க எண்ணினான். அதன்படி செயலாற்ற துணினான். புரோகிதர்களை சந்தித்து, என் அம்மாவிற்கு திதி வருகிறது, அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள், என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான். புரோகிதர்களும் மகிழ்ந்து ராமன் வீட்டிற்கு வந்தனர். அவன் அவர்களை வரவேற்று உட்கார செய்தான்.
பின்னர் கதைகள் நன்கு தாளிட்டு பூட்டி கொண்டான். ஏற்கனவே நன்கு பழக்கம் காய்ச்சி இரும்பால் கம்பியால் ஆளுக்கு ஓர் சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மாவென்று கதறினார்கள். பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர். இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவிற்கிடங்காக கோபம் கொண்டார். தெனாலிராமனை பார்த்ததும் ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாயா என்று கேட்டார். மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இருக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடும் போடும்படி சொன்னார்கள். என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இருக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடும் போடும்படி சொன்னார்கள். நான் சூடும் போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள். ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தடையும். புரோகிதர்களுக்கு சூடும் போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடிதான் நான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இது என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான். தெனாலிராமன் இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறது என்றார். இல்லை அரசை, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள் என்றான். முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 பொன் மாங்கனிகள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் தான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்களே, அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே. அதே போலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால் தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான். இதை கேட்ட மன்னர் நகைத்து விட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். ஒரு புரோகிதர்களின் பேராசையும் புரிந்து கொண்டார். நீதி பரிகாரம் என்ற பெயரில் கொள்ளை அடிக்கக்கூடாது. ஜோதிடனை கொன்ற கதை. விஜயபூர் சுல்தான் கிருஷ்ண தேவராயரின் படையின் வலிமையை பற்றி கேள்விப்பட்டார். ராயர் சுல்தானுடன் போர் தொடுக்க எண்ணியுள்ளதை அறிந்து கொண்டார். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என நினைத்தார். அதனால் ஒரு சூழ்ச்சி செய்தார். அரச ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார். ரகசியமாக அரண்மனை ஜோதிடரை சந்தித்த சுல்தான் நிறைய பொன்னை கொடுத்து ராயரின் படையெடுப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். பொண்ணுக்கு ஆசைப்பட்ட வஞ்சக ஜோதிடர் நேராக விஜயநகர அரண்மனைக்கு வந்தார். கிருஷ்ண தேவராயர் படையெடுக்க தயாராக உள்ளதை அறிந்து கொண்டார். மன்னர் முன் சென்று நின்றார். மிகவும் தயங்குவது போல் பாசாங்கு செய்வதன் அரசே, தற்போது தாங்கள் படையெடுப்பதே சரியல்ல. ஏனெனில் தங்களின் கிரகநிலை சரியில்லை. எனவே படையெடுப்பில் தற்போது இறங்க வேண்டாம் என்று கூறினான். மந்திரி பிரதிநிதிகளும் அதையே கூறினர். அவர்களும் மன்னரின் உயிரை பெரிதென மதித்தனர். அரசியரும் மன்னரை ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டாம் என தடுத்தனர். அரசரும் யோசித்தார். தெனாலிராமனோ இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். அவருக்கு ஜோதிடம் மேல் சந்தேகம் வந்தது. எனவே மன்னரிடம், அரசே, நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? ஜோதிடன் சொன்ன பலன்கள் எல்லாம் நடந்து விடுகின்றவா என்ன என்று தைரியம் சொன்னார். ராயரும் அதை ஆமோதித்தார். ராமா, நீ சொல்வது சரிதான். ஆனால் இது எப்படி மற்றவர்களுக்கு நான் நிரூபிப்பது? ஜோதிடம் பொய் என்று நிரூபிக்கும் 10,000 பொன் பரிசு என்று அறிவியுங்கள் என்று ஆணையிட்டார். தெனாலிராமனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அரசே, நான் இதை நிரூபிக்கிறேன். ஆனால் அந்த ஜோதிடனுக்கும் தண்டனை தருகின்ற உரிமையும் எனக்கே தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மன்னரும் சரி என்றார். மறுநாள் சாப மண்டபத்தில் ஜோதிடனும் தெனாலிராமனும் எதிரொலி அமர்ந்திருந்தனர். ராமா ஜோதிடரை கூர்ந்து கவனித்தார். அவன் மேல் அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர், ஜோதிடரை, நீர் கூறும் ஜோதிடம் தவறாமல் பழிக்கும் அல்லவா என்றார் மெதுவாக. அதில் என்ன சந்தேகம்? நான் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். தன் கரங்களை குவித்தபடியே நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து பலன்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றான். ராமன் பணிவாக ஜோதிடனும் கவர்த்துடன்
தலையை அசைத்து கொண்டான். அப்படியானால் தங்களின் ஆயுள் காலத்தை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஓ, நான் இன்னும் 40 ஆண்டுகள் உயிர் வாழ்வேன், இது சத்தியம், ஜோதிடன் பெருமையுடன் கூறினான். உமது வாக்கு இப்போதே பொய்யாகிவிட்டதே என்றவாறு அருகே நின்ற ஒரு சேனாதிபதியின் வாளை உருவி அந்த வஞ்சக ஜோதினிடம் தலையை வெட்டினார் ராமன். அனைவரின் திகைப்பையும் நீக்கிய ராமன் அந்த ஜோதினிடம் ஒரு சுவடி கட்டை பிரித்து காட்டினார். அதனுள் பீஜாப்பூர் சுல்தான் ஜோதிடனுக்கு அனுப்பிய கடிதங்கள் இருப்பதை கண்டார்கள். அந்த ஜோதிடன் பீஜாப்பூர் சுல்தானின் கைகூலி என்று அறிந்த ராமர் அவனுக்கு தண்டனை அளித்தார். அனைவர் ராமனை பாராட்டினார்கள். தன் வாக்குப்படியே 10,000 பொற்காசுகளையும் அளித்து மகிழ்ந்தார். அதன்பின் என்னை படியே பீஜப்பூரையும் ஒரு சூர்பாகனையும் வெற்றி கொண்டார். கிருஷ்ணன் தேவராயர். நீதி: ஒருவருடைய பலகீனத்தை வைத்து அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. டெல்லி அரசரை வென்ற கதை. ஒரு முறை டெல்லி அரசர் பாபர் தெனாலிராமனின் திறமையை கேட்டு அவரை நேரு காண விரும்பினார். அவரது திறமையை சோதிக்க விரும்பினார். எனவே தெனாலிராமனை டெல்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்திற்கு ஒரு ஓலை அனுப்பினார். கிருஷ்ணன் தேவராயரும் தெனாலிராமனை அழைத்து, இதோ பார் ராமா, இங்கே உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய். ஆனால் அதுபோல் அந்த பாபரிடம் நடக்காதா? உன் திறமை அவரிடம் பரிசு பெறுவதானே உள்ளது. அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன். உன்னை திறமைசாலி என்றும் ஒப்புக்கொள்கிறேன். இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார். டெல்லி வந்து சேர்ந்த தெனாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்றார். சபையில் தான் செய்யும் அகல விகிடத்திற்கு யாரும் சிரிக்காததை கண்டு திகைத்தார். யாரும் சிரிக்க கூடாது என பாபர் முன்பே கட்டளை ஈட்டியிருப்பார் என யூகித்தார். இந்த சூழ்ச்சியை எப்படியும் முறியடிப்பேன் என முடிவு செய்து கொண்டார். மறுநாள் ராமன் அரண்மனைக்கு செல்வதை திருத்தி கொண்டார். பாபர் நினைத்தார், ராமன் சொல்லாமலேயே நின்று விட்டானே, அவனுக்கு சரியான தோல்வி என மகிழ்ந்தார். ஒரு நாள் பாபர் தன் மந்திரியுடன் உலாவை சென்றார். வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன்மொழிப்புகளை சுமந்து வந்தான். மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தார். பாதை ஓரத்தில் முஸ்லிம் கீழ்வார் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்கே சென்றார். பெரியவரை, இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். நான் நல்ல மாகன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன். இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார். ஏன் ஐயா, இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை? இந்த காய்த்து பின் பழுத்த அந்த பழத்தை நீர் முன்னே போகிறாயே என்று சிரித்தார். அரசே, நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர் நட்டுதானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானோ நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம். அவர்கள் நடமாடு இருந்திருந்தால் நமக்கு ஏது இந்த மாம்பழங்கள்? எனவே வரும் தலைமுறையினரை உண்ணவே இம்மரங்களை நான் நடுகிறேன். ஆஹா, சரியான பதில், நல்ல விளக்கம், மிக்க மகிழ்ச்சி. உடனே மந்திரியார் ஓர் பொன்முடிப்பை பரிசாக அளித்தார். அதை பெற்றுக்கொண்டார். கிழவர் சரித்தார். அரசே, அல்ல பெரியவர், எல்லோருக்கும் மரத்தில் பலத்த பிறகே பலன் தரும். ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலன் கொடுத்து விட்டதே. பாபர் மனம் பெரிது மகிழ்ந்தது. ஆக, சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்மொழிப்பை அளித்தார். அதையும் பெற்றுக்கொண்ட பெரியவர், அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்த பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டதே, என்னே அல்லாஹ்வின் கருணை என்றார். நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்மொழிப்பை அளித்தார். பின் மந்திரியை பார்த்து, மந்திரியாரே, சீக்கிரம் இங்கிருந்து சென்று விட வேண்டும், இல்லையே சாதுரியமாக பேசி நம்மை பொக்கிஷத்தையே காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்ற வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர். சற்று நிற்க முடியாமல், அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை கலைந்து விட்டு தெனாலிராமனாக நின்றார். பாபர் திகைத்தார். சற்று நேரத்துக்குள் 3 பரிசுகளை பற்றியவன் தெனாலிராமன் பணிவுடன் கூறினான், அரசை மன்னிக்க வேண்டும். எங்கள் மன்னர் கிருஷ்ணன் தேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார்.
இன்று அவரது கட்டளை படியே தங்களிடம் பரிசுகளை பெற்றுவிட்டேன். இனி ஊர் திரும்ப அனுமதி அளிக்க வேண்டும். தெனாலிராமா, உண்மையிலே நீ திறமசாலிதான். உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்து நாளைக்கு அரசு மரியாதையும் பெற்றுக்கொண்டு விஜயநகர் செல்லலாம் என்றார். அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். வெற்றியுடன் ஊருக்கு வந்த தெனாலிராமனை பார்த்து கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளை கேட்டறிந்தார். தான் சொன்ன போலேயே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளை கொடுத்தார். தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றித்து புகழ்ந்தனர். நீதி: மன உறுதியோடு எந்த காரியத்தையும் செய்தாலும் நிச்சயம் அது நமக்கு வெற்றியை தரும். நஷ்டத்தை லாபமாக்கிய குதிரை. தெனாலிராமன் ஒரு முறை சந்தைக்கு சென்று 50 நாணயங்கள் கொடுத்து ஒரு குதிரை ஒன்று வாங்கி வந்தான். அதில் ஏறி சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தான். அப்போது அரசன் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு ராமனுடன் வருமாறு அழைத்தார். ராமனும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு மன்னருடன் சென்றான். அரசரின் குதிரை அழகாக நடைபோட ராமனின் குதிரையோ தளர்ந்து நடைபோட்டது. ராமா, போய் இந்த வற்றி போன கொத்தால் குதிரை தானா உனக்கு கிடைச்சது? இதனை வைத்து கொண்டு நீ எப்படி சவாரி செய்ய போகிறாய்? உடனே ராமனுக்கு ரோசம் வந்துவிட்டது. அரசே, இந்த குதிரை பயன்படுவது போல உங்கள் குதிரையும் பயன்படப்படாது என்று தானே குதிரையை பற்றி மிக உயர்வாக பேசினான். எப்படி சொல்கிறாய்? இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியும் வேண்டுமென்றால் பாருங்கள். உங்கள் குதிரையால் செய்ய முடியாத என் குதிரையை செய்ய வைக்கிறேன். அப்படியா சொல்கிறாய்? 100 பொன் பந்தயம் கட்டுகிறேன், செய் பார்க்கலாம் என்றார். இருவரும் பேசியவாறு மெதுவாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது குதிரைகள் 2 பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன. கீழே பார்த்தால் பயங்கர சூழல். ராமன் தட்டென்று குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பாலத்தின் ஓரத்திற்கு குதிரையை கொண்டு சென்ற அரசர் திகைத்தார். ராமன் தன் குதிரையை நீருக்குள் தள்ளி விட்டுடான். அரசர் பதறினார். ராமா, என்ன இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் குதிரை செய்தது போல் உங்கள் குதிரை செய்ய முடியுமா? உங்கள் 1000 பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாதை என் குதிரை செய்து விட்டது பாருங்கள். 1000 பொன் மதிப்புள்ள குதிரை மட்டுமல்ல, அரசரின் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரையே அது. அதை இழக்க அரசர் விரும்புவாரா? பந்தயத்தில் சொன்னபடி 100 பொன் நாணயங்களை கொடுத்தார். அரசர் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தவறில்லையா? ஆமா என்றார். அரசர் வருத்தத்தோடு, அரசே, நோய்வாய்ப்பட்டு வயோதியான நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யார் இனி வாங்க மாட்டார்கள். இது இருந்தால் எனக்கு 50 நாணயங்கள் நஷ்டம். இப்போது எனக்கு 100 பொன் கிடைத்து விட்டது. அத்துடன் அந்த குதிரையை பராமரிக்க செலவும் இனி இல்லை. குதிரைக்கு துன்பம் நீங்கிவிட்டது. எனவேதான் இப்படி செய்து என் குதிரையை உயிர் நஷ்டம் எனக்கு 2 மடங்கு லாபமாயிற்று என்றான். நீர் இறைத்த திருடர்கள். ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பருவமழை தவறிவிட்டதால் குளம், குட்டை, ஏரி எல்லாம் வற்றிவிட்டது. தெனாலிராமன் வீட்டுக்கு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்திற்கும் தண்ணீர் பாய்ச்சி மிகவும் சிரமப்பட்டான் தெனாலிராமன். இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நாங்கள் திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை கண்டான். உடனே வீட்டிற்கு வந்த தன் மனைவிடம், அடியே, நம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எனவே நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்து விட்டன. பஞ்சகாலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும் வண்ணம் ஒருத்த குரலில் பேசினான். அதற்கு என்ன செய்யலாம் என்று தெனாலிராமன் மனைவி கேட்டாள். ஒருவர் ஆபத்தில் இருக்கும்போது தனது சாமர்த்தியத்தால் அவைகளை காப்பாற்ற வேண்டும். இதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. வீட்டுடன் நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு நாம் இதை பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டு விடலாம். பஞ்சம் தீர்ந்தது. திருட்டு பயம் ஒழிந்தது. மீண்டும் கிணற்றிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முன்போலவே உறக்கம் கூறினான். தெனாலிராமன் திருடர்களும் இதை கேட்டனர். அதே சமயம் ரகசியமாக தெனாலிராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல், மண், பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடினான். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் தெனாலிராமன்.
திருடர்கள் தெனாலிராமன் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுபமாகிவிட்டான். நாம் எளிதாக கிணற்றிலே பெட்டியை எடுத்து கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பெட்டியை எடுக்க கிணறுகள் அருகே வந்தன. திருடர்கள் கிணறு ஆழமாக இருந்தால் உள்ளே இறங்க பயந்த திருடர்கள், அண்ணே, தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது. நாம் நால்வரும் ஏற்று மூலம் மாறி மாறி நீரை இறைத்தால் சுலபமாக பெட்டி எடுத்து கொண்டு போகலாம் என்று கூறினான். அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்துக்கு சரி என்றார். அதன்படி ஒருவர் மாற்றி ஒரு ஏற்று மூலம் நீர் இறைக்க தொடங்கினார். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தெனாலிராமன் திருடர்கள் எடுத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பி விட்டான். இப்படியே பொழுது விட்டது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை. இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்து விட்டு பெட்டியை எடுத்து கொள்ளலாம் என்று பேசி கொண்டு சென்றனர். அப்போது அந்த தோட்டத்திலிருந்து வந்த தெனாலிராமன் அவர்களை பார்த்து, நாளைக்கு வர வேண்டாம். நீங்கள் இறைத்த நீர் இன்னும் 3 தினங்களுக்கு போதும். எனவே 3 தினங்கள் கழித்து வந்தால் போதும். உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்கள் என்று கூறினார். திருடர்களுக்கும் இதை கேட்டு மிகவும் அவமானமாய் போய்விட்டது. தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தெனாலிராமனைய அறிவை மனதிற்குள் எண்ணி வேந்தனர். மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோமா என்ற அச்சத்தில் திரும்பிய பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள். நீதி: நமக்கு ஆபத்து வரும்போது நமது சாமர்த்தியத்தால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை. விஜயநகரத்தில் ஒரு சேட் வசித்து வந்தான். அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான். மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான். இதை தெரிந்து கொண்ட தெனாலிராமன் அதை சேட்டை நயவஞ்சகமாக திட்டம் தீட்டினான். அந்த சேட்டு வட்டி தொழிலுடன் பாத்திரங்களில் வாடகைக்கு விடுவது உண்டு. இதை அறிந்த தெனாலிராமன் ஒரு நாள் அந்த சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதணி விழா நடைபெறுவதாக அதற்கு பல பாத்திரங்களை வாடகைக்கு வேண்டும் என்று விழா முடிந்தது கொண்டு வந்து நான் தருவதாக கூறினான். அதன்படி சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்கு கொடுத்தான். சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களை சேர்த்து கொடுத்தார். இதை பார்த்த சேட்டு, நான் பெரிய பாத்திரங்களை மட்டும்தான் நான் தான் கொடுத்தேன், சிறிய பாத்திரங்களை தான் கொடுக்கவில்லையே. அதற்கு தெனாலிராமன், உமது பாத்திரங்கள் கொட்டி போட்டன, அவற்றை உம்மிடம் கொடுப்பதே தானே முறை, அதனால் தான் அவற்றை சேர்த்து எடுத்து வந்தேன் என்றார். இவன் சரியான வடிகட்டின முட்டாள் என்று எண்ணி, ஆமாம், இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது கர்ப்பமாக இருந்தன என்றான். அதனால் அனைத்து பாத்திரங்களையும் பெற்று கொண்டான். சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாக அதற்கு மன்னரும் அரசு பிராதினிகளும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அதற்கு தங்கள் பாத்திரங்களும் வெளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டார். இவனுடைய நாணயத்தை அறிந்த சேட்டு பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களையும் கொடுக்கும்போது, இவை கர்ப்பமாக இருக்கின்றன, விரைவில் இவை கொட்டி போடும், இவற்றின் குட்டிகளையும் கொண்டு வா என்றான். சரி என்று ஒப்புக்கொண்டு தங்கள் வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றான். சில மாதங்கள் ஆயின. பாத்திரங்கள் திரும்ப வருவதாக காணும். அதனால் சேட்டு நேராக தெனாலிராமன் வீட்டுக்கு சென்றான். தெனாலிராமனை சந்தித்து, இவ்வளவு நாட்களாகி ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு தரவில்லை என மிக 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 கோபமாக கேட்டான். நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று தான் தங்களை பார்க்க வரவில்லை. பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்தது அல்லவா, பிரசவம் கஷ்டமாக இருந்தால் அனைத்து பாத்திரங்களும் இறந்து விட்டன என்றார். இதை கேட்ட சேட்டு, யாரையும் வேலைகிறாய், பாத்திரங்கள் சாகுமா என மிக கோபமாக கேட்டான். அதற்கு தெனாலிராமன், பாத்திரங்கள் குட்டி போடும் போது அவை ஏன் சாகக்கூடாது என்று கேட்டார். என்னுடன் வா, மன்னரிடம் முறையிடவும், அவர் தீர்ப்பு படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் சேட்டு. இருந்தாலும் தெனாலிராமன் அவனை விடுவதாக இல்லை. மன்னரிடம் இழுத்து சென்று மக்கள் அநியாய வட்டி வாங்குவது முறை பற்றி முறையிட்டார். எல்லா விவரங்களும் கேட்டறிந்த மன்னர், பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை ஏன் பிரசவத்தின் போது இருக்கக்கூடாது என்னும் உன் பேராசைக்கு இது ஒரு பெரும் நஷ்டமே. ஆகையால் இனிமேலாவது மக்கள் எடுத்து நியாயமாக என்ன புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர்.
தெனாலிராமன் புத்திசாலித்த தனத்தை மன்னர் மனமாற பாராட்டி பரிசுகள் வழங்கினார். நீதி பேராசை பெருநஷ்டம். பிறந்தநாள் பரிசு. அன்று மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறந்தநாள் விழா நகரமெல்லாம் கோலாகலமாக இருந்தது. மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது. முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரசு பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பி பரிசுகளை தந்தனர். பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர். அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தார். அவரை எல்லோரும் வியப்போடு பார்த்தனர். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசை பொட்டலம் மிகப்பெரியதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் அவளோடு என்ன பரிசு என்று எதிர்பார்த்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார் அரசர். தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார். பிரிக்க தாளை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள்கள் என்னவென்றும் தெரியவில்லை. அதனால் எல்லோரும் ஆவலுடன் கவனித்தனர். கடைசியில் மிக சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தார். அதில் நன்றாக பழுந்த காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது. அவையினர் கேலியாக சிரித்தனர். அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடங்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம், அதற்கு அவர் தன் விளக்கம் பெரிதாக இருக்கும் என்றார். உடனே ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்தின் காரணம் என்ன? அரசை ஒரு நாட்டையாவது மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கம் பழம் புளியமரம் ஒன்றுதான். மன்னராக இருப்பவர் உலகம் என்று புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையைப் போல் இனிமையானவராகவும் அதே நேரத்தில் ஆசபாசங்களாகவும் என்னும் புளியம்பழம் ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்றார். அதற்காக தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் என்றார். அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பன்னர் எழுந்தும் தெனாலிராமனை தழுவி, ராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. இனி என் பிறந்தநாள் என்று கோயில்களில் மட்டுமே ஆராதனையும் செய்யப்பட வேண்டும். பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார். அரசர் தனக்கு வந்த பரிசு பொருள்களை விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார். ஆக மொத்தம் புலவரை வென்ற தெனாலிராமன். ஒரு சமயம் விஜயநகரத்துக்கு சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வித்யாசாகர் என்ற ஒரு புலவர் வந்திருந்தார். தன்மை புகழ் போல புலமை வாய்ந்தவர்கள் யாருமில்லை என ஆணவம் கொண்டிருந்தார். அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லா வாதத்திற்கும் அழைத்து வெற்றி பெற்றது பெருமையாக தெரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் வந்தார். அவர் ராயரின் அவைக்கு வந்து தன் திறமை வெளிப்படுத்தினார். அந்த அவையில் பெத்தண்ணா, சூரண்ணா, திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர். ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்கள். அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி பின்வாங்கினர். தன்னிடம் வாதிட யாரும் முன் வராதை கண்ட வித்யாசாகர் ஆணவமுற்றார். தன் அவையில் சிறந்தவர்கள் யாரும் இல்லையா என ராயருக்கோ வருந்தினார். அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து, பண்டிதரே, உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் என்றார். இதை கேட்டதும் அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் ராமனை வெகுவாக பாராட்டினர். இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை ராமன் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. மறுநாள் ராமன் ஆஸ்தான பண்டிதரை போல விலையுயர்ந்த ஆபரணங்களை அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர். ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தார். வித்யாசாகர் ராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார். ஐயா, கையில் வைத்திருக்கிறீர்களே, அது என்ன என்று கேட்டார். ராமன் கம்பீரமாக, இது திலாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூலை என்றார். இதை கொண்டுதான் உம்மிடம் நான் வாதிட போகிறேன் என்றார். வித்யாசாகருக்கு குழப்பம். இதுவரை இத்தனையோ நூல் நான் படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார். ஆனால் ராமன் கூறியது போல் இந்த நூலை பற்றி நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லையே. வித்யாசாகருக்கு பயம் ஏற்பட்டது. அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ அதற்கு தம்மால் பதிவு சொல்ல முடியாதோ என்ற பயம் வந்தது. அதனால் வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்றிரவு வித்யாசாகர் சிந்தித்து பார்த்தார். ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது. இதுவரை தோல்வியே கண்டிராத இவர் ராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை. அதனால் அன்றிரவே சொல்லிக்கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார். மறுநாள் அனைவரும் வந்து கூடினார்கள். ஆனால் வித்யாசாகர் வரவில்லை. அப்பொழுது அவர் இரவை ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது.
அவரை வென்ற ராமனை அனைவரும் பாராட்டினர். மன்னர் ராமனிடம், நீ வைத்திருக்கும் திலாகஷ்ட மகிஷ பந்தன் என்ற நூலை பற்றி நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அதை எங்களுக்கு காட்டு என்றார். ராமன் மூடியிருந்த பட்டு துணி விளக்கினான். ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக எல் விறகு எருமையை கட்டும் கயிறு இருந்தது. அரசை, திலகம் என்றால் என் காஷ்டம் என்றார். பிறகு மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு. இதன் உட்பொருட்களை வைத்துதான் திலாகாஷ்டம் மகிஷ் பந்தனம் என்று நான் சொன்னேன். இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார். அனைவரும் சிரித்தனர். மன்னர் ராமனை பாராட்டி பரிசளித்தனர். நீதி, நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவத்துடன் இருக்கக்கூடாது. ராஜகுருவின் நட்பு. விஜயநகர் மன்னர் கிருஷ்ண தேவராயர் அரண்மனையில் தத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தென்னாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள மங்களகிரி என்னும் ஊருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார். இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சற்றாலும் ராஜகுருவின் சிஷ்யனானார். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும், அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டு கொண்டபடியே ராஜகுரு அரண்மனையில் வேலைக்கு சேர்த்து விடுவதாக வாக்களித்தார். பிறகு ராஜகுடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதனால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்த்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். அதன் பிறகு தென்னாலி பல நாட்களுக்கு நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தார். தெனாலிராமன் ராஜகுருவை அவர் இல்லத்தில் சந்தித்தார். தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார். யாருப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ராஜகுருவை, நான் தான் தெனாலிராமன். தாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது ஒரு நண்பர்கள் ஆனமோ, தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாக சொன்னீர்கள். பல மாதங்கள் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வராதால் நான் நீரில் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை பற்றி மனையிடம் எடுத்து சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான். உன்னை யாரென்று எனக்கு தெரியாதப்பா, மரியாதைக்கு வெளியே போ, இல்லையில் அவமானப்படுவாய் என்று விரட்டினான். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்கு பழி வாங்க துடித்தார். இதற்காக காளி தேவியை துதித்தார். நீதி, நாம் யாரையும் எதற்காகவும் நம்பக்கூடாது. வித்தைக்காரனை வென்ற கதை. தெனாலிராமன் கிருஷ்ண தேவராயன் புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயத்தை நோக்கி புறப்பட்டார். எப்படியாவது அரசை பார்த்து விடுவது என்று முயற்சித்து கொண்டே அவ்வூரில் தங்கினார். தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் வேடிக்கை செய்து காட்டும் செப்படி வித்தைக்காரனை சந்தித்தார். அவனும் அரசரிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பதை புரிந்து கொண்டார். அவனிடம் ஒரு வித்தைக்காரனாக சேர்ந்து கொண்டார். அரசர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரும் மகிழ்வித்தான். அரசர் மிகவும் மகிழ்ந்து 1000 பொன் பரிசளித்தார். ஆனால் ராமன், அரசை, இவனை விட வித்தையில் நான் வல்லவனாக இருக்கிறேன். நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள். பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள். அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி. போட்டி என்று வந்தாலே மிகவும் சுவையோடையதான் இருக்கும் அல்லவா? சரி, உன் வித்தைகளை காட்டு என்று அனுமதி வழங்கினார். செப்படி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம். உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? நீ அதை செய்து காட்டு. அந்த வித்தைகளை நான் செய்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான். தெனாலிராமனும் பதட்டம் இல்லாமல் முன்னால் வந்து நின்றார். ஐயா, நான் ஒரு வித்தையை மட்டும் செய்கிறேன். அது கண்களை மூடிக்கொண்டு அத்தைய நீங்களே கண்கள் திறந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் 1000 பொற்காசுகளில் பாதி எனக்கு தந்து விட வேண்டும் என்றார். வித்தைக்காரனை வெகு அலட்சியமாக நீ செய்த காட்டு என்றான். உடனே ராமன் அரசரை வணங்கி கீழே அமர்ந்தான். தன் கையை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு மூடிய தன் கண்களில் நிறைய கொட்டி கொண்டார். அனைவரும் ஆர்வமாக செய்து சிரித்தனர். மன்னரும் குலுங்கி சிரித்தார். ராமன்
வித்தைக்காரனை பார்த்து, இந்த வித்தையை நீ உமது கண்களை திறந்து கொண்டே செய்து காட்ட வேண்டும் என்றார். வித்தைக்காரனால், எப்படி முடியும், என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலை குனிந்து நின்றான். மன்னர் மகிழ்ந்து ராமனை அழைத்து அவரை பற்றி அறிந்து கொண்டார். பிறகு, தென்னாலி ராமகிருஷ்ணன், உன் புத்தி சாதுரியத்தை முயற்சினேன். நீ சொன்னபடி 500 பொருட்காசுகளை பெற்றுக்கொள்ள என்றார். அரசே, இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சியவர் யாருமில்லை என்று பேசி கொண்டிருந்தான். அவன் கர்வமாக பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் ஒன்றும் என்பதை உணர்த்தவும் அவன் கௌரவத்தை அடக்கவும் நான் இவ்வாறு செய்தேன். நான் வித்தைக்காரன் என்று போய் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள். நான் 1000 பொன்னையும் அவருக்கே அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அரசர் மனம் மகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு 1000 பொருட்காசுகளையும் பரிசாக அளித்தார். வைத்திய செலவு. ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல்நலம் மோசமாகிவிட்டது. ஆனால் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கும் சேட்டை அணுகினான். சேட்டு, பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டான். என் உடல்நலம் தெரியதும் என்னுடைய உயிர் ஜாதி அரேபிய குதிரையை நல்ல விலைக்கு விற்று பணம் தருவதாக சொன்னான். சேட்டு நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார். பணத்தை பெற்று கொண்ட தெனாலிராமன் சிகிச்சை ஆரம்பித்தார். பல மாதங்கள் ஆயின. தெனாலிராமனிலிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை. அதனால் சேட்டு தெனாலிராமனை சந்தித்தார். அவரிடம் உடல் குணமானதா, குதிரையை விற்ற பணம் தருவதாக சொன்னாயே, இன்னும் ஏன் தரவில்லை என்றார். ஆனால் யோசித்த ராமன், அணையா வெட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என, சரி, குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவரை அழைத்து கொண்டு சந்தைக்கு புறப்பட்டார். போகும்போது குதிரையின் கூடவே ஒரு பூனையும் அழைத்து சென்றான். சந்தையில் ஒருவன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரையின் விலை என்ன என்றார். குதிரையின் விலை ஒரு பவுன் தான். ஆனால் இந்த பூனையின் விலை 500 பவுன். ஆனால் இந்த பூனையை சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை நான் கொடுப்பேன் என்றார். அதன் பின் 501 பவுன் கொடுத்து அந்த குதிரையை பூனையும் வாங்கி சென்றார். பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டுமே கொடுத்தார். ஆனால் ஒரு பவுனை வாங்க மறுத்து விட்ட சேட்டு, குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நான் நினைத்து தானே உனக்கு பணம் கொடுத்தேன் என்றார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படி குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனை உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம் என்றான். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னரிடம் சென்றது. மன்னர் இவ்வழக்கை நன்கு விசாரித்து பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு வழங்கினார். நீதி. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். சத்தவன் பிழைத்த மர்மம். தெனாலிராமனை அழைத்து வந்த காவலரை பார்த்து, ராஜகுரு எங்கே என்று கேட்டார். மன்னர் அவர் அடித்த அடியில் நகர முடியாமல் கிடைக்கிறார் என்றனர். காவலர்கள், அடப்பாவிகளா, அவரை ஏன் அடித்தீர்கள்? நான் அடிக்க சொன்னது இவனை அல்லவா? தோளில் இருப்பவனையே நையப்பு உடையங்கள் என்கிறார்கள். தோளில் இருந்தவர் அவர்தான் என்றனர். பயந்து கொண்டே, தெனாலிராமா, எப்படி இந்த மாற்றம் என்று ஆத்திரத்தோடு கேட்டார். அரசர், மன்னா, தங்கள் சேவர்களிடம் ஏதோ சொல்வது தெரிந்தது. ராஜகுரு என்னை சுமந்து வருவது தங்களுக்கு பிடிக்கவில்லையோ என நினைத்தேன். அதனால் பிராயசித்தமாக நான் அவரை சுமந்து வந்தேன் என்று தெனாலிராமன் இழுக்க ராஜகுருவை தண்டிக்கும்படி செய்தார். இவனை சிரதேசம் செய்யுங்கள் என்று சீறினார் அரசர். தெனாலிராமன் காவலர்கள் மயாமனத்துக்கு கூட்டிச் சென்றனர். ராமன் காளியை துதித்து கொண்டே வந்தான். சேவர்களில் ஒருவன், வேலை கிடைத்தென்று நிம்மதியாராமல் புத்தி கற்பிக்கிறேன் என்று கிளம்பி இப்படி உயிருக்கே உழவைத்து கொண்டாயே, அப்படியென ராஜகுருவிடம் பகை என்று கேட்டான். அன்னை, ராஜகுரு மோசம் பண்ணிவிட்டார் என்று நடந்ததை சொல்லி, நீங்க இரக்கம் காட்டினா உயிர் பிழைப்பேன் என்று கூறியபடியே இந்த இடுப்பில் இருந்த பொன் முடிச்சு அவிழ்த்து ஆளுக்கு 10 பொன் கொடுத்தான். அவர்களும் சரி, நாட்டை விட்டு ஓடிவிடு என கூறிய ராமனை விடுவித்தனர். ஆனால் ராமன் ஊரை விட்டு ஓடாமல் வீட்டுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டான். சேவர்கள் ஒரு புறாவை கொன்று
அதன் ரத்தத்தை கத்தியால் தழுவி ராமனை கொண்டு விட்டதாக அரசரிடம் காண்பித்தனர். மறுநாள் ராமன் சொன்னபடி அவனது தாயாரும் மனைவியும் மங்கம்மாவும் பையனுடன் தலைவிரி கோலமாக சபைக்கு வந்தனர். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்தது? ஏன் அழுகிறீர்கள் என்று விசாரித்தார் மன்னர். வேந்தே, நான் தென்னாலிராமனின் தாய். இவள் அவன் மனைவி. இது ராமனின் பிள்ளை. ராஜகுருவை அடிக்கும்படி செய்தது குற்றம்தான். அதற்காக தலையை வாங்குவதா? பதிலுக்கு ராஜகுருவை விட்டு ராமனை அடித்திருக்கலாம், சிறையில் தள்ளியிருக்கலாம், நாடு கடத்திருக்கலாம். தங்களை தஞ்சமென்று வந்தவனை கொலை செய்வதா? நாங்கள் அநாதைகளாகி விட்டோம். இந்த சிறுபிள்ளை எப்படி வளர்ப்போம்? அரசன் ஆண்டவனுக்கு சமம் என்பர். தெய்வம் பாரபட்சமாகி நீதி வழங்குமா என்று முறையிட்டார். அவர்களை பார்த்தபோது அரசரின் மனம் வேதனைப்பட்டது. நீதி தவற விட்டோம் என புழங்கினார். அதனால் சமாதானமாக ஏதோ ஆத்திரப்பட்டு விட்டேன். என்னை மன்னிங்கள். ராமன் உயிரை மீட்டு தர முடியாது என்பது நிஜம். ஆனால் நீங்கள் இனி அனாதைகள் அல்ல. தாங்கள் என் தாய், ராமனின் மனைவி, என் சகோதரி. இந்த பையன் வளர்ந்து சம்பாதிக்கும் வரை படிக்கும் நீங்கள் வாழும் இந்த அரசு சகல விதத்திலும் உதவும் என்று குரல் தழுத்தழுக்க வாக்களித்த ஒரு பை நிறைய தங்க நாணயங்களையும் கொடுத்தார். அவர்களும் அரண்மனையோடு அதை வாங்கி கொள்வதாக நடத்தினார். இந்த செய்தி அந்தப்புறம் ராணிகள் காதிலும் விழுந்தது. அவர்கள் ராணியிடம் அந்தனை கொலை செய்ததால் பிரமித்த பாவம் குழும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும் என்று கூறினார். புரோகிதர்களிடம் இதை பற்றி கலந்து ஆலோசித்தார். அரசர் பிறகு ராஜகுருவை அழைத்து, ராமனின் ஆவி அவன் கொலையுண்டு மயானத்தில் அழையுமா? அமாவாசை நள்ளிரவில் அங்கு பூஜை போட வேண்டும் என்று சாஸ்திரிகள் கூறுகிறார்கள். உங்களால் அவனுக்கு தண்டனை கிடைத்ததால் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டுமா? போய்விட்டு வாருங்கள் என்ன உத்தரவிட்டார். அமாவாசை இருட்டில் பூஜையா என்று ராஜகுருவுக்கு உதறலாக இருந்தது. ஆனாலும் என்ன செய்வது? அரசு கட்டளை ஆயிற்று. புறப்பட்டார். சுடுகாட்டில் ஒரு பெரிய ஆலமரம் மலை வந்தால் நெருப்பு அணைந்து விடுமே. அதனடியில் தீ வளர்த்து ஹோமம் நடத்தினார். ஹோமம் முடிந்ததும் ராமனிடம் ஆவியை சாதி அணைந்தது விடு என உறக்க கூவினார். மாட்டேன் என்றபடி ஒரு கரிய உருவம் மரத்திலிருந்து குதிகால் பிடரில் படும்படி அனைவரும் ஓடினார். அரண்மனைக்கு சென்றுதான் திரும்பி பார்த்தனர். ராமனின் ஆவி காணவில்லை என்றதும் பெரும் மூச்செறிந்தனர். அரசர் இதை கேட்டதும் ராமனின் ஆவியை சாந்தி அடைய செய்பவர்களுக்கு 1000 பொன் பரிசு என பறையை செய்தார். நீண்ட நரைத்த தாடியுடன் ஒரு சாமியார் வந்தார். தான் ராமனின் ஆவி சாந்தப்படுத்துவதாக கூறினார். எப்படி செய்வீர்கள் என்று மன்னர் கேட்க, அவனுக்கு இன்னும் ஒரு உயிர் கொடுப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவன் பிழைத்து வந்த பிறகு பழைய விஷயம் பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது என்றார். அரசரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ராமன் மீண்டும் பிழைத்து வந்தால் என் பாவம் தொலையும், மனம் உறுத்தலும் மறையும், எதுவும் பேச மாட்டோம் என வாக்களித்தார். இறந்தவன் எழுந்து வருவதா? சுத்தம் போய் என்றார் ராஜகுரு. நீங்கள் பேசாமல் இருங்க ஐயா, ராமன் எப்போது வருவான் என அரசர் ஆவரத்தோடு கேட்டார். இதோ இப்போதே வந்துவிட்டான் என்று தாடியை பிடித்தெறிந்தான். ராமன் அரசன் முதலில் திடுக்கிட்டாலும் பின் ராமனின் சமயோஜித்த நடவடிக்கைகளை கண்டு மெச்சினார். வாக்களித்தபடி 1000 பொற்காசுகளை பரிசாக அளித்தார். தன்னை விடுவித்த சேவர்களை தண்டிக்க கூடாது என்று வேண்டினான். ராமன் அரசரும் ராஜகுருவிடம் இனி தேசம் பாராட்டக்கூடாது என எச்சரித்தார். புத்திசாலி எந்த கட்டிலிருந்து தப்பிடுவான் என்பதற்கு ராமனை சாட்சி. ஒற்றன் ஒரு முறை தென்னாலிராமன் வாழ்கின்ற நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசன் ஒருவர் ஓலை அனுப்பியிருந்தார். அந்த ஓலையில், மதிப்பிற்குரிய ராஜாவுக்கு, உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்க உத்தேசித்துள்ளேன். 3வது பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும். எனது நாட்டு படையை பற்றி நீங்கள் அறியாதது உங்களுக்கு போருக்கு சம்மதமா? கத்தியின்றி இரத்தமின்றி போர் முடிய வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாட்டினை என்னிடம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பெற்று கொடுத்த நாட்டில் எங்கேயாவது ஒரே ஒரு
ஒரே ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். இப்படிக்கு ராஜராஜ சிம்மன் மன்னர் உடனே அரச சபையினை நோக்கி அவர்களது கருத்துக்களை கூறச் சொன்னார். சேனாதிபதி முதல் மந்திரிகள் வரை ராஜராஜ சிம்மனின் படையை வெல்ல முடியாது என்பதை அணித்தரமாக கூறினார்கள். மன்னனுக்கும் தெரியும் அந்த படையை வெல்ல முடியாது. மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள், பெரு தேசம் ஏற்படும். இதற்கு என்னதான் வழி என்று மன்னர் கேட்டார். உடனே அனைவரும் ஆளுக்கு ஒன்றாக பேசினார்கள். அதன் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கும் தலை வணங்காமல் ஆம் என்பதே. இவ்வளவு நேரம் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினார். மன்னா, எதிரி மன்னன் ராஜராஜ சிம்மனிடம் நீங்கள் மண்டியிட்டு விட்டால் நாளை வரலாறு நம் நாட்டை கேலி செய்யும். இத்தனை நாள் நீங்கள் பெற்றிருந்த புகழ் எல்லாம் வங்கி போயிடும். மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும். அதற்கு பதில் போரிட்டு மடிந்தலாம். மாபெரு படையுடன் போரிட்டு செத்த மனிதர் என்ற வரலாறு இருக்கும். அரசரை தவிர அனைவரும் தன்னாலிக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். முடிவில் மன்னர் தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கின்றது. அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து முடியவே நான் விரும்புகிறேன் என்றார். அத்தோடு அரச சபை கலைந்து விட்டது. அதன் பின்னர் மன்னரும் தென்னாலியும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடினார்கள். இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள். 5 நாட்கள் பின் மீண்டும் அரசவை கூடியது. அரசரை பார்த்து, மன்னா, உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள். நான் பார்த்து கொள்கின்றேன். எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுகின்றேன் என்றார் தெனாலிராமன். அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார். தெனாலி கூறுவதை போன்று ஒரு தலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார். தெனாலியிடம் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தென்னாலி எதிர்நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மம் முன்னால் போய் நின்றார். அரசர் கொடுத்த ஓலையை உறக்கப்படுத்தார். மதிப்புக்குரிய மன்னர், ராஜராஜ சிம்மனுக்கு உங்கள் படைக்கும் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. எம் வீரர்கள் போருக்கான நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுகின்றார்கள். எதற்கு கோழைகளின் உயிரை கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த ஓலை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர். இதுவரை உங்கள் நாட்டு சேனாதிபதி சண்டையிட்டு வென்று விட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக நான் கொடுத்து விடுகிறேன். ஓலையில் எழுதியிருப்பதை கேட்ட ராஜராஜ சிம்மன் தென்னாலியை மாறி மாறி பார்த்தார். மெலிந்த உருவம் கொண்ட தென்னாலியை கேலியாக பார்த்தார். யார் அங்கே? இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர். மன்னைக்கும் மன்னா, ஒரு நாட்டின் தூதுவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயல் அல்லவா என்றார் தெனாலி. உமது மன்னர் உம்மை எமது சனாபதியிடம் சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இருந்த ஓலையில் எழுதியிருக்கின்றார். இது தெரியுமா உனக்கு? தெனாலி, அப்படியா மன்னா? எங்கள் மன்னர் இதை பற்றி எனக்கு எதுவும் கூறவில்லை. ஆனாலும் எங்கள் மன்னர் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். நான் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் முன் சண்டை செய்யும் இருவரும் 3 நாட்களுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என்பது. அதன்படி என்னையும் உங்கள் சேனாபதியும் சிறையில் அடையுங்கள். 4ஆம் நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன். அப்போதுதான் தெனாலி சேனாதிபதியை கண்டார். 7 அடி உயரத்தில் ஒரு மாமிச மலை போன்று இருந்தான். அவன் தெனாலியும் சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவரும் அடுத்தது சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. இருவரும் பார்த்து கொள்ள முடியாது, ஆனால் பேசிக்கொள்ளலாம். இருவருக்கும் நன்றாக சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு முடிந்ததும், இப்போ சாப்பிட்டதை போல நான் சண்டையில் உன்னை கொன்று உன்னை சாப்பிடுவேன் என்று கத்தியபடி இருப்பான் சேனாதிபதி. சரி, அப்போது பார்த்து கொள்வோம் என்று மட்டும் பதில் சொல்வார் தெனாலி. சேனாதிபதி நித்திரையானது. இருவருக்கும் இடையில் இருந்த சுவரை தண்ணீர் ஊற்றி மெல்ல மெல்ல கரண்டியால் சுரண்ட ஆரம்பித்தார். தெனாலி விடியும் போது 1 அடிக்கு அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லியதாக ஆகிவிட்டார். இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது. மறுநாள் சாப்பிட்டு முடிந்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்தது விட்டான். உன்னை கொல்வேன், தின்னுவேன் என்று. சரி சேனாதிபதி, நாளை சண்டையின் போது அதை பார்ப்போம். இப்போ நான் வெற்றிலை சாப்பிடுகின்றேன். உன்னிடம் சுண்ணாம்பு இருந்தால் தா. சுண்ணாமல் இருக்கின்றது, எப்படி தருவது என்றான் சேனாதிபதி. இதோ விரலில் பூசிவிடு என்றுதான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினான்.
தென்னாலியின் கை அடுத்த பக்கம் வந்து விட்டதை பார்த்து பயந்து விட்டான் சேனாதிபதி. சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும் போது அவன் கை நடுங்குவது கவனித்த தென்னாலி, என்ன சுவரை உடைத்ததுக்கு இப்படி பயப்படுகின்றாய்? எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு